எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பிரியா பாபு பேசுறேங்க. நான் நின்னுட்டு இருக்க இடம் சத்தியயுக சிருஷ்டி கோயில். மதுரை ஒரு பெரிய ஆன்மீக பூமி. மதுரைக்கு நிறைய பேர்கள் இருக்குதுங்க. கூடல்மா நகர், கோயில் நகரம், மல்லிகை நகரம், திரு ஆலவை அப்படின்ற நிறைய பேர்கள் மதுரையில் இருக்குங்க. இந்த மதுரையில் உதயமாயிருக்க ஒரு ஆலயம் தான் சத்தியயுக சிருஷ்டி கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 தனித்தனி சன்னதிகளோட 300க்கும் மேற்பட்ட தெய்வங்கள் இருக்கிறாங்க. இந்த கோயில இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க வலம் வந்திருப்பீங்க. எத்தனை சன்னதிகள், எத்தனை தெய்வங்கள், ஒவ்வொரு தெய்வமும் அவ்வளவு தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அது எல்லாமே நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்குது. இதை பார்த்த உங்களுக்கு தோணும் இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு தானே. உங்களுக்கு நான் அட்ரஸ் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. மதுரையில இருந்து திருமங்கலம், திருமங்கலத்துல இருந்து நம்ம விருதுநகர் போகிற தேசிய நெடுஞ்சாலையில ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ராயபாளையம் அப்படின்ற கிராமத்துல இருந்து அந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இங்க என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னா முக்தி விநாயகர், சிவன், பாண்டுரங்கன், ராகுமாயி, ஆண்டாள், பக்தமீரா, காளி, அன்னபூரணி, அனுமான், ரதி, மன்மதன், காமதேனு அப்படின்னு பல தெய்வங்களுக்கு எண்ணற்ற கோயில்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்திர சபை இருக்குதுங்க. அதே போல் குபேரர் பட்டணம், ரிஷிகர் உலகம் இருக்குது. கூடிய விரைவில் இந்த ஆலயத்தில் வந்து நாகர் உலகம் வரப்போகுது. அதே போல் நம்மளுடைய திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியோட முழு வடிவம் இங்கே வடிவமைக்கப்படுது. இந்த ஆலயத்தில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படி நம்மளுடைய 5 பஞ்சபூதங்களுக்கான தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, கோதாவரி அப்படின்ற அத்தனை ஆள்களுக்குமான தேவதைகளை இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் உட்கார்ந்துக்க இடம் தான் முக்தி நிலையத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா கோயில். இந்த ஆலயம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே ஒரே நேரத்தில் 100 பேர் அமர்ந்து தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வசதி. இந்த இடம் தான் இந்த ஆலயத்தோட மிக முக்கியமான மூல இடம். இது வந்து முக்தி ஸ்தூபி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பின்னாடி பார்க்குற அந்த வடிவம் தான் முக்தி ஸ்தூபியோட முழு வடிவம். இந்த முக்தி ஸ்தூபி இங்கே வரணும், இந்த முக்தி ஸ்தூபி இங்கே இருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இது குறித்து இந்த ஆலயத்தை நிர்மாணித்த வெங்கட்ராமன் அவர்கள் என்ன சொல்றாரு நம்ம கேட்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து முக்தி ஸ்தூபி வந்து 33 அடி இருக்கு. இந்த முக்தி ஸ்தூபி கட்டினவர் வந்து கணபதி ஐயா, திருவள்ளுவர் சிலை கட்டினவர் வந்து அவர் தான் இந்த ஸ்தூபியை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. உலகத்தில் இருக்குங்க எல்லா மக்களுடைய தீய எண்ணங்கள்லாம் போய் எல்லோரும் நல்லவராக மாறணும் சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட்டர். அதாவது ரேடியோவில் வந்து எப்படி பாடுறதுக்காக வருதோ அந்த ஒளிபரப்பு ஆகுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த முக்தி ஸ்தூபி. ஸ்ரீ காகபூஜண்டர் மகரிஷி வந்து சுமார் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அவர் 7 நாடில் எழுதியிருக்கார். இந்த மேலக்கோட்டையில் வந்து மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணனும் வசிக்கிறாங்க. இந்த ஸ்தூபியுடைய நோக்கம் வந்து இது வெறும் ஸ்தூபி இல்லை, துவதஸ்தம்பம். இது வைகுண்டத்துக்கும் இந்த பூலகத்துக்கும் உள்ள இடையே ஒரு பாலம் சொல்லி அந்த மாதிரி அவர் ஆரம்பிச்சிருக்கார். அந்த இடத்துல சைலண்ட்டாக போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் எந்த தியானம் பண்ண வேண்டியதில்லை, எந்த டெக்னிக் தெரிய வேண்டியதில்லை, யாரும் சொல்கிறாங்களோ எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் தேவையில்லை. சும்மா போய் மெய் மறந்து உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மனசு உங்களுக்கு அமைதியாகிடும். வெங்கட்ராமன் ஐயா சொல்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்குது. இந்த முக்தி ஸ்தூபி பின்னாடி இவ்வளோ வரலாறு இருக்குதா? நிச்சயமாக இந்த இடத்த நம்ம பார்க்கணும், நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்ப முக்கியமான இடங்க. நம்மளோட 27 நட்சத்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதையும் பார்க்கலாம். நான் சொன்ன நட்சத்திரத்துக்கான சன்னதிகள் இதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான தேவதைகளை தனித்தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்திலேயே அதற்குரிய மரங்களையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய சிறப்பம்சம். இதை தவிர மிக முக்கியமான கடவுளுக்கான தனித்தனி சன்னதிகள் இங்கே இருக்குது. அது என்ன வாங்க பார்க்கலாம். நான் சொன்ன சில முக்கியமான கோயில்களில் இந்த ஐகிரிவர் கோயிலும் ஒன்று. ஐகிரிவரை நம்ம கல்வி குரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சரஸ்வதிக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐகிரிவருக்கு இங்கே தனி சன்னதி இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. தன்வந்திரி ஒரு மருத்துவ கடவுள். அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது அதில் உண்டான அந்த ஆலகால விஷம் தேவர்களை தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பார்க்கடலில் உருவான கடவுள் தான் தன்வந்திரி. இவரை ஆயுர்வேத கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மருத்துவருக்கு முதன்மையான கடவுளாகி இங்கே தன்வந்திரிக்கு இங்கே தனித்த கோயில் இருக்குன்றது மிக சிறப்பான அம்சம். இந்த ஆலயத்தோட இன்னொரு சிறப்பம்சம் யமதர்மராஜா கோயில். இந்த ஆலயத்தில் யமதர்மராஜா பாசக்கயிறு இல்லாமல் சிரித்த முகத்தோட சித்தகுப்தரோட உடனிருந்து அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தோட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த நவராஜ மண்டபம். இந்த மண்டபத்தில் காலதீஸ்வரர் மூலவராக இருக்க அவரை சுற்றி நவகிரகங்கள், 12 ராசிகளுக்கான அதிபதிகள், 27 நட்சத்திரக்கான தேவதைகள் இப்படின்னு ஒரே குடையின் கீழே இத்தனை தெய்வங்கள் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குது. இது வந்து ஒரு பிரபஞ்ச அண்ட அமைப்பின் கீழே ஒரு குடை கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு. இது உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாத மிகப்பெரிய சிறப்பம். இந்த இடம் வந்து விஸ்வகர்ம பிரம்மகோட்டம். இது வந்து சத்யசாய் அவர்களுடைய திருவடி ஸ்தலம். இந்த இடத்துல வந்து காகபூஜண்டருடைய நாடி ஜோதிடத்தில் இந்த பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம தியானம் பண்ண நம்மளுடைய எல்லா கனவுகளும் நிறைவேறும், நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும், பிடித்த தெய்வங்கள் இருக்கும். இந்த ஆலயத்துக்கு வந்தோம்னா 300க்கும் அதிகமான தெய்வங்களை ஒரே நேரத்தில் தரிசிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லா தெய்வங்களையும் தரிசிக்கிறது வந்து ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த இடத்துக்கு வாங்க, இந்த ஆன்மீக அனுபவத்தை பெறுங்க. நன்றி, வணக்கம்.